ஹலோ கேஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னதுன்னா, ஒரு வெல்யூ இன்ஜினியரிங் ரியல் டைம் மீட்டிங்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ராக்டர்ஸ் ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து கண்ட்ராக்டர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ எஸ் அ கன்சல்டன்ட், குவான்டிட்டி சர்வேயரோ, கோஸ்ட் மேனேஜரோ, கிளைண்ட் சைட் கோஸ்ட் மேனேஜர், நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளோட நாலேஜை வந்து என்ஹென்ஸ் பண்ணணும், எப்படியான ஒரு சில ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் த வேல்யூ இன்ஜினியரிங், வேரியேஷன், பேமெண்ட் ரிலேட்டட் எனி டைப் ஆஃப் த மீட்டிங்கில். ஸோ இது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு வேல்யூ இன்ஜினியரிங் ஒரு மீட்டிங் உண்டு, கான்ட்ராக்சுவல் மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் யார் அட்டன் பண்ணினாங்கன்னு சொன்னால், இதில் வந்து மெயினாக வந்து இது ஒரு எம்இபி ரிலேட்டடான, ஒரு சப்ஸ்டேஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எங்களோட சேம் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து அட்டன் பண்ணினவங்க என்னென்னு யாருன்னு சொன்னால், டெக்னிக்கல் டிரெக்டர்ஸ். ஜென்ரலாக வந்து எம்இபிக்கு வந்து ஸ்பெஷலான டெக்னிக்கல் டிரெக்டர்ஸ் மாதிரி வந்து இதில் அட்டன் பண்ணினாங்க. அதே போல் வந்து கோஸ்ட் ரிலேட்டடாக அவர் டீம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணினோம். அதே போல் பார்த்தா கண்ட்ராக்டர் சைடில் வந்து கண்ட்ராக்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர், கண்ட்ராக்டர் சைடில் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜரை வந்து டிரெக்டாக வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணினார். ஸோ அவரை கூட சேர்ந்து ஒரு சில அவங்களோட டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ், அந்த கேட்டகரி பீப்புள்ஸும் வந்து அந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன கான்செப்ட்னு சொன்னால், ஒரு சப்ஸ்டேஷனில் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், கொஞ்சம் ஐட்டங்களை டிலீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐட்டங்களை எட் பண்ண போகிறாங்க. என்னென்னு சொன்னால், ஆல்ரெடி வந்து இருக்கிற அதாவது என்னென்னு சொன்னால் பாருங்கள், வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கேன். அதாவது 2 மெட்டீரியல், அதே போல் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், அதே போல் இது ரிலேட்டடான சிவில் ஒர்க். இதுதான் 4 தான் மெயினான கான்செப்ட். ரைட். இதை பார்த்தோம்னு சொன்னால் அதில் வேல்யூ வந்து வெரி பிக் வேல்யூ. ஸோ அதால் வந்து வெரி இம்பார்ட்டண்டாக வந்து இந்த வேல்யூ இன்ஜினியரை வந்து அவங்க ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணினாங்க. என்னென்னு சொன்னால், ஒரு கான்ட்ராக்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து ஃபிடிக் கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்டர் கேன் இனிஷியேட் த வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசல். ஓகே, கான்ட்ராக்டர் வந்து வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசலை வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், அந்த வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசலில் வந்து நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்கணும். ஒன்று வந்து கோஸ்ட் ரிலேட்டடான ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அதே போல் அது இல்லைன்னு சொன்னால் டைம் ரிலேட்டடாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 2 இயர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு சொன்னால், இதை வந்து ஒரு 1 இயரோ 1.5 இயருக்குள்ளே ஒரு முடிச்சு தர மாதிரி ஒரு ப்ரொபோசல் பண்ணினாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள் வித்தவுட் எனி குவாலிட்டி காம்ப்ரமைஸ். குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான், பட் டைம் இஸ் ரெடியூசிங். ஸோ அதே போல் வந்து வெளியே நம்ம பார்த்தோம்னு சொன்னால், குவாலிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. வந்து அதாவது ஓவரால் ப்ராஜெக்ட், அந்த ஓவரால் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் அமௌண்ட்லேருந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து கோஸ்ட் சேவிங் பண்ணி அதை கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால், ஸோ தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள் வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசல் ஃப்ரம் த கான்ட்ராக்டர் சைட். ஸோ அப்போ இதில் வந்து அவர் மெயினான ப்ரொப்போசல் என்னென்னு சொன்னால், அந்த கான்ட்ராக்டர். ஸோ தட் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இது வந்து ஒரு சில சப்ஸ்டேஷன் ரிலேட்டடானது, அதாவது ஒரு பெரிய ஏரியாவுக்கு கரண்ட் கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டடான ஒரு சப்ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வகையான அதாவது ஸ்பெஷலான கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் வந்து கிளைண்ட் வந்து எப்பயும் அதை ஒப்படைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்டான வெரி ஸ்பெஷலான ஒரு சவுதி ரிலேட்டடான ஒரு கான்ட்ராக்டர் தான் இந்த கொடுத்தாங்க. அப்போ இந்த மீட்டிங்கில் வந்து இந்த ஓவரால் ப்ரெசன்டேஷன் வந்து யார் செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த கான்ட்ராக்டரை ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் எப்படிப்பட்ட ஒரு ஹை லெவல் டெக்னிக்கலான ஒருத்தர், எஜிப்த். அவர் வந்து ஸோ அவர் முழு எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினார். ஸோ தட் இஸ், அதாவது 2 சைடில் வந்து வெரி ஸ்ட்ரென்த்தான பீப்புள் இருக்கிற டைமில் வந்து அந்த மீட்டிங் வந்து ஒரு ஹை எஃபெக்டிவாக இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், டிலீட்டட் ஐட்டம்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் ஐட்டத்தை வச்சுருக்காங்க. அதே போல் எட்டட் ஐட்டம்ஸ், நியூ ஐட்டத்தை எட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன கான்செப்ட்னு சொன்னால், கொஞ்சம் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ரிமூவ் பண்ணுற அந்த ஐட்டம், அதாவது ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் வந்து ரிமூவ் பண்ணுற ஐட்டம் வந்து 4.3 மில்லியன். ஓகே, 4.3 மில்லியன். அதே போல் இந்த ஐட்டத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த புது ஐட்டத்தை நம்ம போட்டோம்னு சொன்னால், அவர் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அதாவது புது ஐட்டத்தை போகிறதால வந்து 4.1 மில்லியன் வந்து கோஸ்ட் வருது. அதோடு சேர்த்து 6 மந்த் டியூரேஷனை வந்து நம்ம கீப் பண்ணலாம், அதாவது ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 6 மந்த் டியூரேஷன் இவங்க கொடுத்ததால தான் வந்து கிளைண்ட் வந்து விரும்பினாங்க என்னென்னு சொன்னால், ஓகே இந்த வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசலை நம்ம என்னென்னு இன்னும் டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னு சொல்லி. ரைட். இதில் வந்து பாருங்கள் வந்து எப்படி ஃபஸ்ட் அந்த கான்ட்ராக்டர் ஹை லெவல், அதாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது இப்படியெல்லாம் ப்ளே பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு வெளிகொண்ட கார்டு இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் என்னென்னு சொன்னால், 4.3 மில்லியனை வந்து அந்த ஓவரால் இருக்கிற ப்ராஜெக்ட் ஸ்கோப் வந்து 4.3 மில்லியன் சொல்லி காட்டியிருக்கார். ஓகே,
இப்போ வந்து நம்ம நியூ ஸ்கோப் ஒன்று செய்ய போகிறோம், நம்ம வெளி இன்ஜினியரிங் ப்ரொபோசல் வந்து செய்ய போகிறோம், வந்து இருக்கிற ஸ்கோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எட் பண்ண போகிறோம். இதில் ப்ரொபோசல் எவ்வளோ வரும்னு சொன்னால் ஒரு 4.1 மில்லியன் மாதிரி காட்டிருக்காரு. அப்போ இதில் இருந்த மாதிரி அவர் சொல்கிறார் என்னதுன்னா, உங்களோட ஆல்ரெடி இருந்தது 4.3 மில்லியன், இப்போ 4.1 மில்லியன். அப்போ இதுலேயே வந்து 200,000, ஜஸ்ட் 200,000. பட் அந்த ஓவராலான ப்ரொஜெக்ட் வெளியே வந்து என்னென்னு சொன்னால் 110 மில்லியன், ஓகே, சவுதி ரியால். ஸோ 110 மில்லியனுங்கிற இந்த சவுதி ரியால் இந்த ப்ரொஜெக்டில் வந்து அவர் வந்து ஜஸ்ட் கோஸ்ட் சேவிங் காட்டியிருக்கார் வந்து 200,000 ஜஸ்ட் வந்து இப்படி காட்டிட்டு. ஆனால் அவர் மெயினான ஒரு கன்சர்ன் வந்து என்னென்னு சொன்னால் 200,000 ப்ளஸ் 6 மந்த் அந்த டியூரேஷனை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரைட். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து அதாவது சில ஸ்பெஷலான வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசல் வந்து எப்பயும் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற டெக்னிக்கல் டீம் தான் வந்து ஸ்பெஷலாக வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ எஸ் அ கொமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அண்ட் கோஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளோட டீம் வந்து நம்மளும் வந்து அந்த மீட்டிங்கில் கட்டாயம் அட்டென்ட் பண்ணணும், என்ன நடக்குது ஒரு ஹை லெவல் நாலேஜ் ஒன்று நம்ம எடுக்கிறதுக்காண்டி. ரைட். இப்போ மீட்டிங் வந்து இப்படி போய்கொண்டு இருந்த டைமில் வந்து கண்ட்ராக்டர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஓகே இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோ கோஸ்ட், இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோ கோஸ்ட், அதாவது சப்ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பஸ் பாருங்கிற அந்த மெட்டீரியல் அது ரிலேட்டடான HVAC கம்பவுண்ட் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதாவது இப்படி கோரிக்கிற ஒரு கொப்பை கேபிளை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ கொப்பை கேபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு அது ரிலேட்டடான கேபிள் லேடர் அது சம்மந்தமானது. அதோட சேர்த்து இது இன்சுலேஷனுக்கு எவ்வளோ கோஸ்ட் வருங்கிற அந்த விஷயத்தையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த அதாவது டிலீட்டட் ஐட்டத்துக்குரிய சிவில் ஒர்க்குக்கு இவ்வளோ கோஸ்ட் அப்படின்ற மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். அப்படி மீட்டிங் போய்க்கிருந்த டைமில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து எங்களோட கொமர்ஷியல் டைரக்டர் வந்து நோட்டிஃபை பண்ணின ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்ன சொன்னால் அதாவது இந்த இன்சுலேஷன் சார்ஜ். ரைட். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்சுலேஷன் சார்ஜில் வந்து டிலீட்டட் ஆகிற ஐட்டத்துக்கு வந்து அவர் போட்டிருக்கிற அந்த இன்சுலேஷன் கோஸ்ட்டை வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் 50,000. ஓகே, ரைட். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். அதில் அதே போல் அவர் எடிட் பண்ணுற இந்த கேபிளில் இன்ஸ்டாலேஷன் அந்த கோஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அப்ராக்சிமேட் 1 மில்லியன். ஸோ தட் இஸ் த அதாவது என்ன சொன்னால் அந்த மீட்டிங்கில் டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த கொஷன். ஸோ இந்த கொஷன் வந்து இந்த எங்களோட கொமர்ஷியல் டைரக்டர் எரைஸ் பண்ணின டைமில் வந்து மீட்டிங் ஒரு வகையான வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்டர் ப்ளே பண்ணிட்டு நார்மலாக வந்து இந்த வேல்யூ இன்ஜினியரிங் ப்ரொபோசலில் வந்து. ஸோ வந்து ஒரு ஜென்ரலாகவே நமக்கு தெரியுமா என்ன சொன்னால் இது வந்து ஒரு நாட் காமன் சென்ஸ். அதாவது ஒரு ஐட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதை இன்சுலேஷன் பண்ணுற சார்ஜ் வந்து 50,000 போட்டிருக்கார். அதே போல் வந்து ஒரு ஐட்டத்தை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம், இந்த 2 ஐட்டம். இதில் இன்சுலேஷன் அந்த சார்ஜை வந்து 1 மில்லியன். ஸோ ஒன்றை ரிமூவ் பண்ணுறதுக்கு 50,000, நீங்கள் இன்னொரு ஐட்டத்தை சேர்க்க போகிறீங்க, அதுக்கு எப்படி அந்த இன்சுலேஷன் சார்ஜ் வந்து 1 மில்லியன் வந்து. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். ஸோ இந்த கீ பாயிண்டிலிருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் வந்து என்ன சொன்னால் நம்மளும் வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட் நம்மளோட விஷயங்கள் நம்மளோட ப்ரொஜெக்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து வர டைமில் வந்து நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓவரால் திங்கிங் இது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரியலாக வந்து என்ன நடக்கும்னு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கோப். ஸோ எஸ் அ கொமர்ஷியல் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நம்மளுக்கு வந்து ஹை லெவல் நாலேஜ் இதில் அந்த டெக்னிக்கல் எல்லாத்தையும் வந்து எஸ் அ கோஸ்ட் வைஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை வந்து எஸ்யூம் பண்ணலாம், டெக்னிக்கலை வந்து அனலைஸ் பண்ணலாம். அந்த அடிப்படையில் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டதில் வந்து அந்த மீட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த இடத்து. ஸோ இதில் வந்து அடுத்த 2வது ஒரு பாயிண்ட்டும் வந்து கேட்டாங்க என்ன சொன்னால் ஓகே இதில் சிவில் ஒர்க் 300,000 வை இதில் சிவில் ஒர்க்கு வந்து இப்படி ஒரு 1 மில்லியன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ரைட். இதில் ஃபைனலாக வந்து எங்களை கொமர்ஷியல் டைரக்டர் வந்து ஒரு அமௌண்ட் அப்படி சொல்லி காட்டினார். அதாவது என்னென்னு சொன்னால் இந்த இன்சுலேஷன் சார்ஜ் வந்து ஓகே இந்த இன்சுலேஷன் சார்ஜ் வந்து இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இன்சுலேஷன் 1 மில்லியன் போட்டிங்கன்னு சொன்னால் நியூ ஆகிட்டதுக்கு அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 700,000 போடுங்கிற மாதிரி ஒரு 700,000 போடுவாட்டிச்சு. அதே போல் சிவில் ஒர்க் இதுக்கு ஒரு 900 சொன்னால் ஓகே வி ஆல்சோ எக்ஸப்டட் ஃபார் சம் 750 சம்திங் அப்படின்ற மாதிரி இதுக்கும் ஒரு அமௌண்ட்டோட போடப்பட்டுச்சு. இப்போ வந்து டிலீட்டட் ஸ்கோப் வந்து அப்ராக்சிமேட் 5.4 மில்லியன். அப்போ இதில் இப்போ எட்டட் ஆகுது வந்து 4.1 மில்லியன். ஸோ இதில் எவ்வளோ கோஸ்ட் வேரியன்ஸ் வருதுன்னு சொல்லி இவரது கல்குலேட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிலீட்டட்லேருந்து நியூ ஐட்டத்தை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கோஸ்ட் சேவிங் எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 1.3 மில்லியன் அப்ராக்சிமேட்டான ஒரு கோஸ்ட் சேவிங்கும் இருக்குது. பட் வந்து அந்த மீட்டிங் ஸ்டார்டில் வந்து இந்த கான்ட்ராக்டர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னால் இது வந்து
ஜஸ்ட் ஃபார் 200,000 ப்ளஸ் 6 month டியூரேஷன் கோர்ஸ் டைம் சேவிங். அப்புறம் ரியலாக வந்து அப்ராக்சிமேட் ஒரு 1.3 million ஒரு பிகஸ்ட் கோர்ஸ் சேவிங் கொண்டு இருக்கிறதால வந்து கண்ட்ராக்டர் வந்து இந்த அளவில் ப்ளே பண்ணி இருக்காருன்ற மாதிரி அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு வகையான சமரைஸ் ஒன்று பண்ணி இந்த மீட்டிங் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரீவெல்யூ பண்ணணும் இல்லாமன்ற மாதிரி சொல்லி இந்த மீட்டிங் வந்து அந்த இடத்த வந்து இல்லாமல் போணுச்சு. ஸோ இதில் மெயினான ஒரு கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது, ரைட்? இது நம்ம அந்த கன்க்ளூஷனை பார்க்குறதுக்கு முதல் வந்து ரீசனை வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட எல்லா கோர்சஸ்லேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து 5 கோர்சஸ், சிவில் QS MEP, அதே போல் சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன், இன்டீரியர் ஃபிட் அவுட், அதே போல் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்பெஷலாக 4 மாஸ்டர் கிளாஸஸ், IPA வேரியேஷன் அண்ட் டெண்டரிங் அண்ட் சப் கான்ட்ராக்ட், இவ்வளோ கோர்சஸையும் வந்து அதாவது 90 hours 90 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 50, அதாவது ஒரு 50,000ஓட மேக்ஸிமமான ஒரு டிஸ்கவுண்டடில் வந்து ஆல் டைப் ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸ். அதே போல் நீங்கள் ஒரு சிவில் QSஐ ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து MEP QS, கோர்ஸ் எஸ்டிமேஷன், இன்டீரியர் ஃபிட் அவுட் நாலேஜ் தேவைன்னு சொன்னால் இந்த வகையான பேக்கேஜை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரீசன்ட் பீரியடில் வந்து ஒரு 50% ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அவரை ரீச் பண்ணி டிரெக்டாக இந்த கோர்ஸை சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கேஸ், ஸோ நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம வந்து அதாவது நம்ம ஒரு ஜூனியர் லெவலில் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்சுவல் மீட்டிங்கில் வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் நம்ம ஒரு காலத்துலேயும் அந்த டைம் அந்த சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங் நம்ம அட்டென்ட் பண்ணுற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர்ஸ், டெக்னிக்கல் டிரெக்டர்ஸ் அதில் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்மளோட கரியர் பில்டப்புக்கு வந்து ஒரு ஹை லெவல் ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளோட இந்த செஷன்ட மெயினான கன்க்ளூஷன். ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 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 டெக்னிக்கலாக ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறேன். இது வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதே போல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதே ஜாப் சீக்கிங் பீப்புள், இப்போ ஜாப் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் ஒன்று போய் சேர்றது எங்களுக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஓகே கைஸ், see you to another same great one of the video. Thanks guys.